ஃப்ரெண்ட்வர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐபிஎல் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஏன் இவ்வளோ நாள் வரலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதற்கான விஷயம் வேறு எதுவுமே இல்லை. நானும் ஐபிஎல் அப்டேட்ஸ் ஸ்ட்ராங்காக ரிலீஸ் பண்ண பிறகு அதுக்கடுத்து நம்மளும் தெளிவாக ஒரு வீடியோ கொடுக்கலாமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி டெய்லி ஐபிஎல் அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க அஃபிஷியல் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலைன்றதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் டெய்லி எதுக்கு ஒன்று கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மட்டும் அப்டேட் வந்துருச்சா, அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படி கேட்காதீங்க. ஆனால் இப்போ அஃபிஷியலாக ஒரு கன்ஃபர்மேஷன் அப்டேட் வந்துருந்தா கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீட்டில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் ட்ரெண்டிங்காக ஐபிஎல் பற்றி போயிட்டு இருக்குங்கிற சின்னதாக டச் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ முதல்ல இப்போது ரீசெண்டாக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், ராகுல் டிராவிட் அஃபிஷியலாக நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு தான் ஹெட் கோச் போகிறான்னு தெளிவாகவே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க, 2 நாள் முன்னாடி சொல்லிட்டாங்க. நீ இது ரொம்ப லேட்டுப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இருந்தால் நான் சொல்லணுன்றக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக கண்டிப்பாக நம்ம ரோஹித் சர்மா பற்றி தான் பேசி ஆகணும். ஸோ ரோஹித் சர்மாவை கண்டிப்பாக மும்பை ரிட்டர்ன்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்குலாம் ரோஹித் சர்மா வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுற மாட்டாங்கன்னு தான் என்னோடய தாட்டு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ரீசெண்டாக எல்லாரும் சொல்லோட ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஐபிஎல் ஃபேன்ஸுன்றதை தவிர்த்து இப்போது ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸில் ஒர்க் பண்ணுற, ஃபார் எக்ஸாம்பிள் எல்எஸ்ஜியோட ஃபீல்டிங் கோச் நம்ம எல்லோரும் தெரிஞ்சு வைக்கிறேன், ஜாண்டி ரோட்ஸு. ஸோ அவர் சொன்ன விஷயமா இருக்கட்டும், அதற்கு அடுத்தபடி இப்போ இன்னும் நிறையா பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா நம்ம ஆக்ஷனுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் பெரிய விலை கொடுத்து வாங்குறதுக்கு எல்லாருமே ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ அதில் குறிப்பாக எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் லக்னோ அண்ட் டெல்லி. ஸோ இவங்க 2 பேர் தவிர்த்து ஏன் கொல்கட்டா கூட அவங்க கண்டிப்பாக வாங்கும் தான் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அஃபிஷியலாக நம்ம பிசிசிஐலேருந்து இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ ஐபிஎல் மெகா ஆக்ஷன் ரூல்ஸ் இதுதான். ஒரு டீம் இத்தனை பிளேயர்ஸை ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னு தெளிவாக சொன்ன பிறகு தான் நம்ம மும்பை இந்தியன்ஸ் என்னென்ன முடிவெடுப்பாங்கன்னு நமக்கு ஒரு ஐடியாவே கிடைக்குன்றது தான் உண்மை. ஸோ அதற்கு அடுத்தபடியாக அவங்க ஸோ இதான் ரிட்டர்ன் பிளேயர் லிஸ்ட்டுன்னு சொன்ன பிறகு தான் நமக்கு இன்னும் தெளிவாக தெரிய வரும். ஸோ அதற்கு முன்னாடி எல்லாருமே இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது டிராவிட் அவர்கள் எப்படி கன்ஃபார்மாக ஆர்ஆரில் போகிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஆர்ஆரில் தான் ஜாயின் பண்ணார். ஸோ அதுக்கு ரீசன் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அவர் 2012 அண்ட் 13 அவர் தான் கேப்டனாக இருந்தார். ஸோ ஆர்ஆர் வழி நடத்தினார். ஸோ அதற்கு அடுத்த 2 வருஷமே பார்த்தீங்கன்னா 14 அண்ட் 15 அவர் மென்டராக இருந்தார். இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எனக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அந்த டவுட் இருந்துச்சு. ஸோ அது என்ன மென்டர் அண்டு கோச். ஸோ ஹெட் கோச்சுக்கும் மென்டருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்றது இப்போ நிறையா பேர் தெரியறது தான் உண்மை. ஸோ நம்ம தோனி அவர்கள் கூட நம்ம இந்தியன் டீமுக்கு மென்டராக சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோச்சுன்றது எப்போவுமே ஒரு டீமோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன தெரியும். ஸோ இந்த டீமுக்கு இந்த ஃபாஸ்ட் பவுலர் தேவை, இல்லை ஆப்போனன்ட் டீம் அவங்க ஸ்பின்னர் ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ நம்ம டீம் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் அதிகமாக இருக்கணும். 2வது பிச்சு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து அந்த மேட்ச்சுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறது தான் கோச். 2வது ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ ஒவ்வொருத்தர் மைனஸை எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றலாம், ஸோ ட்ரைனிங் மூலமாக எப்படி அதை நிவர்த்தி பண்ணலாம், இது எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியது தான் ஹெட் கோச்சோட வேலை. இப்போது மென்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ அவரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேயரோட ஃபிசிக்கலாக இல்லாமல் அவரோட பர்சனலாக அட்டாச் ஆகிறது கண்டிப்பாக சொல்லணும். ஸோ ஒரு மென்டார் அப்படின்னு சொன்னால் ஒரு பிளேயரோட லாங் டைம் பீரியட் அவங்க 2 பேருக்குள்ளே கம்யூனிகேஷன் இருக்கணும். ஸோ அவர் மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார், ஸோ இப்போ எப்படி விளையாடுறாரு, நாளைக்கு எப்படி விளையாட போகிறாருன்ற வரைக்கும் ஸோ அந்த பிளேயரோட மனநிலையை இப்போ நம்ம கிரிக்கெட் விளையாடுறோமா, ஸோ கிரிக்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிறவர்கள் தான் கண்டிப்பாக மென்டராக இருக்க முடியும். ஸோ கோச்சின்னு வரும்போது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ், 2வது அவருக்கு கோச்சில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் தான் நம்ம எல்லோரும் சொல்லுவோம். ஆனால் மென்டார்னு வரும்போது அவங்க டீமில் யார் அதிகமாக இருந்திருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம இந்தியன் டீம் கோச்சாக இல்லை வேறு டீம் கோச்சாக கூட பார்த்திங்கன்னா வெளிநாடு பிளேயர்ஸு அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு மென்டார் அப்படின்னா நம்ம இந்தியன் டீம் கூடவே ட்ராவல் பண்ண ஒருத்தர். ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தோனி கூட சொல்லலாம். ஸோ இந்தியன் டீமில் அது வரைக்கும் இந்தியன் டீமில் இருந்தவர் அவர். ஸோ அவர் கூட இருந்த எல்லா பிளேயர்ஸுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தோனி தான் கட்டமைச்சிருக்காரு தான் உண்மை. ஸோ அவர் அவங்க கூட இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் மென்டார் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ மென்டார் அப்படின்றது ஐபிஎல்லேருந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ கௌதம் காம்பீர் கூட கொல்கட்டாக்கு மென்டராக தான் இருந்தார். ஸோ இப்போ நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் டிராவிட் ஹெட் கோச்சாக இருக்காருன்னு தான் உண்மை. ஸோ அதற்கடுத்தபடி இப்போ நிறைய ஐபிஎல் டீம்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் கோச் அண்ட் மென்டார்ன்றது டிஃப்ரெண்ட்டாக தனித்தனியாக எல்லா டீம்லேயும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வருஷத்து அஃபிஷியலாக யார் யார் கோச்சாக இருக்க போகிறா, யார் யார் பேட்டிங் கோச் அண்ட் ஃபீல்டிங் கோச், யார் யார் மென்டராக இருக்க போகிறா, ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாரும் மென்ஷன் பண்ணுவாங்க தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி
இப்போ ஐபிஎல் ஆக்ஷன் ரூல்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த வருஷம் இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸ் இருக்குமா. ஸோ நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸ் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது. ஸோ நம்ம கேமுக்கு என்ன தேவையோ அதை தான் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னோன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ மெகா ஆக்ஷன் வேண்டாம், ஸோ நாங்கள் ஒரு பிளேயர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரோம், அதுக்குள்ளே நீங்கள் வந்து மெகா ஆக்ஷன் வச்சு டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னால் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் ஓனர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதன் மூலமாக இப்போ நம்ம பிசிசிஐ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இனி வரும் காலங்களில் வந்து மெகா ஆக்ஷன் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஸோ இது வந்து ஒரு ரீசனபிளாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸ் அப்படின்னு வரும்போது, ஸோ இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸ் கொண்டு வந்தது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு கிடைக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் கொண்டு வந்தது. ஸோ அஸ்வின் அவர்களும் சொல்லியிருந்தார், ஸோ பேட்டிங் அண்ட் bowling ரெண்டுத்துமே தனித்தனியாக வந்து இம்பேக்ட் பிளேயர் கொண்டு வரணும் அப்படின்னு. ஏன்னா ஐபிஎல்லோட நோக்கமே அதுதான். ஸோ ஃப்ரான்ச்சைஸுக்கு சொல்லப்பட்ட விதமும் அதுதான். ஸோ நீங்கள் வந்து பிளேயர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும், ஸோ யார் நல்ல தகுதியான பிளேயர்ஸாக இருக்காங்க தேடி பிடிச்சி எடுத்து நம்ம இந்தியன் டீமுக்கு கொண்டு வரணுன்றதான் அந்த ஐபிஎல்லோட நோக்கமே. ஸோ அதுதான் நீங்கள் பண்ணுறீங்க, இதுலையே நீங்கள் வந்து தப்பாக நினைக்கிறீங்கன்னா பிசிசிஐ கேட்டுருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க சொல்கிற கோரிக்கை வந்து நியாயமானதான். இனி நடக்கக்கூடிய ஆக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது மெகா ஆக்ஷன் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு நடக்கும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இம்பேக்ட் பிளேயர் அப்படின்னு சொன்னோன்னா 11 பேர் விளையாடக்கூடிய மேட்ச்சில், ஏன்னா நம்ம வந்து ஐசிசி ட்ராஃபி ஐசிசி மேட்ச் எதுவாக இருந்தாலும் நம்ம 11 பேர் தான் விளையாட போகிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரெயின் அப் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் அப்படி பண்ணால் 11 பேர் மட்டும் தான் விளையாட முடியும். ஆனால் இம்பேக்ட் பிளேயர் மூலமாக இன்னொருத்தர் உள்ளே வராருன்னா கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம ஐபிஎல் நோக்கமே வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பிளேயர்ஸை விளையாட வைக்கிறோன்றது தான் இருக்குது. ஸோ அதற்காக நிறைய பேர் வந்து ஆல்ரவுண்டரை வந்து கில் பண்ணுறாங்கன்றதெல்லாம் ஓரளவுக்கு ஏற்றக்கூடிய விஷயங்கள் தான், இல்லைன்னு சொல்ல வரல. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிஎஸ்கேல சிவம் துபேக்கு எடுக்கலாம். ஸோ சிவம் துபே வந்து இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. இம்பேக்ட் பிளேயராக வருவார், பேட்டிங் ஆடுவார், போயிடுவார். ஆனால் இப்போ வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா அவர் bowling பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ ஆனால் ஐபிஎல்லில் அவரோட bowling பார்க்க முடியுமானா ஒரு டவுட் இருக்குது, கண்டிப்பாக கொஷின் மார்க் தான். ஸோ இருந்தாலும் அவர் பதில் இன்னொருத்தர் புதுசாக போலராகவே வரப்போகிறார். அதாவது ஒரு ஃபுல் டைம் போலர் இல்லாட்டி ஃபுல் டைம் பேட்ஸ்மேனாக வந்து ஒருத்தர் கொண்டு வராங்கன்னா, ஸோ அவங்க வந்து அந்த நேரத்தை வந்து கண்டிப்பாக வந்து தங்களோட திறமையை வந்து நிரூபிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்து இன்னொரு பிளேயருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மேபி வந்து மேக்ஸிமம் வந்து இம்பேக்ட் பிளேயர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை வேண்டாம், அது தேவையே இல்லை அப்படின்னு நினச்சினா அதை தூக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு இன்னும் நிறைய பேர் சொல்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இம்பேக்ட் பிளேயர் கொண்டு வந்த போது தான் நம்ம பவுலர்ஸுக்கு வந்து ஒரு ஓவருக்கு 2 பவுன்ஸ் அலோடு வந்துச்சு. ஸோ இது வந்து இப்போ இன்னொரு இஷ்யூவாக இருக்குது. ஸோ லாஸ்ட் ஓவர் ஃபைனல் ஓவர் அப்படின்னா ரன் வந்து டார்கெட் வந்து ஒரு 15 ரன்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த பவுலர்ஸுக்கு 4 பால் வந்து வேரியேஷன் காட்டலாம். ஆனால் மிச்சம் 2 பாலுமே வந்து பவுன்ஸ் போட்டு முடிச்சிடுவார். ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஓவருக்கு ஒரு பவுன்ஸ் மட்டும் தான் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு பால் வந்து கடைசி நேரத்தில் வந்து ஒரு மேட்சே வந்து டிசைட் பண்ணுது. ஸோ அந்த பாலை வந்து பவுன்ஸ் போட்டு ஈஸியாக போயிடலாம்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு வந்து ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தேன், ஸோ 2 பால் வந்து பவுன்ஸ் போடலாம் அப்படின்றது ஒரு ஏற்றக்கூடிய விஷயமே இல்லைன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னா ஸோ லிமிட் வேறு இருக்கும், ஒய்டு. ஸோ நீ மூவ் பண்ணி முன்னாடி வந்துட்டா கூட ஒய்டு கிடையாதுன்னு நிறைய விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ அதுக்கும் மேலே தலைக்கு மேலே போட்டு அந்த பால் வந்து ஒரு டாட் பால் ஆக்குன்னு சொல்கிறதுன்றது எந்த அளவுக்கு வந்து ஏற்படுறதா இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ கண்டிப்பாக வந்து அது வந்து தவிர்க்கப்பட்ட ஒரு விஷயந்தான். ஸோ இம்பேக்ட் பிளேயர் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக இதையும் வேண்டான்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இம்பேக்ட் பிளேயர் இருந்தால் கூட இது வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் கண்டிப்பாக அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, ஓகே, இது வரைக்கும் வளவள கொள்ளலாம் பேசலாம் போதும்ப்பா, ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு வாப்பா. அப்படி என்ன தான்ப்பா கன்ஃபர்மேஷன் வந்துட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ கன்ஃபார்மான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம பஞ்சாப் கிங்ஸ் வந்து சில விஷயங்கள் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்கன்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ ஷிகர் தவான் ரிட்டைர்மெண்ட் அப்போ அவன் கொடுத்துருந்தா அந்த டேங்க் கார்டு, ஸோ அதை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அதில் வந்து 2 இந்தியன் பிளேயர் இருப்பாங்க, 2 ஃபாரின் பிளேயர் இருப்பாங்க, ஒரு அன்கேப்டு பிளேயர். ஸோ அன்கேப்டு பிளேயர் கேப்டு பிளேயர்னால் டிஃப்ரெண்ட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கேப்டு பிளேயர்னால் நம்ம இந்தியன் டீமுக்காக யாரெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு ஃபார்மேட்டாக இருக்கட்டும், அது ஒயிட் பாலாக இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும், இதான் ஒரு மேட்ச் வந்திருந்தால் கூட அவங்க வந்து கேப்டு பிளேயர். ஸோ அன்கேப்டு பிளேயர்னால் நம்ம இந்தியன் டீமுக்காக எந்த ஒரு மேட்சுமே விளையாடாத ஒருத்தர் தான். இப்போ ரீசெண்டாக நடந்துட்டுருக்க துலீப் ட்ராஃபி கூட அதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ துலீப் ட்ராஃபி வரைக்கும் விளையாண்டுட்டு ஆனால் இந்தியன் டீமில் செலக்ட் ஆகாதவங்க எல்லாமே அன்கேப்டு பிளேயர். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நான் இந்தியன், ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் வெளிநாட்டு பிளேயர்ஸ் எல்லாருமே. ஸோ அதில் இன்னொரு விஷயம் நான் தேடி பார்க்கும்போது, ஒரு இந்தியாவுக்காக விளையாண்ட பிளேயர் இப்போ வந்து இன்னொரு கண்ட்ரி விளையாடுறாருன்னா அவர் வந்து ஃபாரின் பிளேயராக கருதப்படுவாரா இல்லாட்டி கேப்டு பிளேயராக நம்ம இந்தியன் பிளேயராக கருதப்படுவாரான்னு அது ஒரு யோசனை இருக்குது. ஸோ அவர் வந்து இந்தியன் டீமை விளையாடலை, ஆனால் வந்து அண்டர் 90 விளையாண்டுருக்கார். ஸோ இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்து நானும் சர்ச் பண்ணேன், அந்தளவுக்கு ப்ராப்பராக கிடைக்கலன்றதான் உண்மை. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கிடச்சா கண்டிப்பாக அதையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன். இப்போது வந்து நம்ம சிஎஸ்கே சைடு வருவோம்.
ஸோ சிஎஸ்கே சொன்னோன்னா எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே விஷயம், நம்ம தலை தோனி வந்து வரக்கூடிய ஐபிஎல் சீசன் விளையாட வர மாட்டாரா. ஸோ எல்லாருக்குமே அந்த ஆசைகள் இருக்குது. ஏன் பிசிசிஐக்குமே வந்து மேக்ஸிமம் அதை தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஏன்னா ப்ராட்காஸ்ட் சைட்லேருந்து அந்த ப்ரெஷர் இருக்கும். தோனி இருக்கும்போது நடக்கிறது வேறு, தோனி இல்லாதப்போ நடக்கிற ஐபிஎல்லே வேறுன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதை ஃபேக்ட்டு தான், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஒரு சிஎஸ்கே ஃபேனாக நீ பேசுகிற நிறைய பேர் கேட்கலாம், அப்படி கிடையாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். இப்போ தோனி வந்து நம்ம சிஎஸ்கேல இருக்குன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி வரணும். ஸோ நம்ம வந்து கடைசியாக போட்ட வீடியோஸில் நம்ம கொடுத்துருந்த தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 இந்தியன் பிளேயர், ஒரு வெளிநாடு பிளேயர் அண்டு 1 அன்கேப்டு பிளேயர். ஸோ ப்ளஸ் வந்து ஆர்டிஎம் வந்து 1ஆ 2ஆ தெரியல. ஸோ இதுதான் கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து இந்த ஆர்டிஎம் கார்டு வந்து அன்கேப்டு பிளேயரை கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து டேரெக்டாக அன்கேப்டு பிளேயராக அப்படி இருக்கலாம் அப்படி சொல்லியிருந்தோம். அப்படி பார்த்தோம் நம்ம 4 ரிட்டென்ஷன் ப்ளஸ் 2 ஆர்டிஎம் சொல்லி பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கன்ஃபர்மேஷனு, வேறு மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து 4 இந்தியன் பிளேயர் மஸ்ட்டு. ஸோ 2 பிளேயர், ஒரு அப்ராட் பிளேயர், ஒரு அன்கேப்டு பிளேயர். இல்லை அப்படின்னா 4மே வந்து நார்மலாக கொடுக்கலாம். ப்ளஸ் ஒரு ஆர்டிஎம்மாக 2 ஆர்டிஎம்மாக தெரில அப்படின்றாங்க. மேக்ஸிமம் ஒரு ஆர்டிஎம் கார்டு தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா 5 தான் வரும். ஸோ ஒரு டீமுக்கு 5 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அப்போ தலை தோனிக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா இப்போது நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க, ஜடேஜா எதுக்கு. ஸோ நடுவில் வந்து ஜடேஜா வந்து குஜராத் போகிறாரு. ஸோ அவரோட கரியரில் வந்து அவர் கடைசி ஸ்டேஜில் இருக்கார். ஸோ அவர் வந்து அவர் மாநிலத்துக்கு அவ்வளோன்னு ஆசைப்படுறாரு. ஸோ குஜராத்துக்கு போகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம பேசலாம். ஆனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அண்டு ஜடேஜாவுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர் கூட நம்ம பார்த்துருப்போம், நிறைய விஷயம் பேசியிருப்போம். ஸோ அந்த கிளாஷ் இருந்தது உண்மை தான். ஸோ அவர் வந்து கேப்டன் ஆக்குனது, அதுக்கடுத்து வந்து கேப்டன்சி வேண்டாம்னு சொல்லி திரும்ப தலை தோனியை வந்து கேப்டன் பண்ணது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அவருக்குள்ளே வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்திருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கடுத்து தலை தோனி உள்ள வந்து தலையிட்டால் தான் முடிச்சு வச்சிட்டாரு. ஸோ அதுக்கடுத்து ஜடேஜா அவர்கள் வந்து மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவர் ஒரு மேட்ச் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லணும், அதில் எந்த ஒரு டவுட்டே கிடையாது. இப்போ வந்து அவர் வந்து உள்ளே இருப்பாரா மாட்டாரான்னு நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஜடேஜா அவர்கள் ரிட்டைன் பண்ணணுமா அப்படின்னா நானும் அப்படி தான் கேட்பேன். ஏன்னா இப்போ இருக்கிற நிலமையில 4 பிளேயர் அப்படின்னா கண்டிப்பாக ருத்துராஜ் கைக்வாட், நம்ம தோனியை வந்து ரிட்டைன் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக வந்து ஜடேஜாவை ஆர்டிஎம் எடுக்கணும் தான் பார்க்கணும். ஏன்னா ஷிவம் துபே நம்ம ஆர்டிஎம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி விட்டோன்னா கண்டிப்பாக வந்து ஹியூஜ் அமௌண்ட் தான் போவார். அதே மாதிரி தான் பதிரனாகும். ஸோ பதிரனா ஒன்ஸ் விட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 20 மேலே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவரையும் அப்படி விட முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ருத்துராஜ், சிவம் துபே அண்ட் பதிரனா இந்த 3 பேர் கன்ஃபார்ம் ஆச்சு. இன்னும் ஒருத்தர் யார் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு யோசனை வரும். ஸோ அது ஏன் ஜடேஜாவாக இருக்கக்கூடாது, அது ஏன் தலை தோனியாக இருக்கக்கூடாது, ஸோ அது ஏன் வந்து நம்ம ஓப்பனராக இருக்கக்கூடாது. ஸோ டெவான் கவுனர் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ரச்சின் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம பவுலர்ஸே இருக்கார். ஸோ அங்கிரேகர்லாம் வந்து அவர்லாம் வந்து அன்கேப்டு பிளேயராக நிறைய விஷயம் பண்ணலான்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ சமீர் ரிஸ்வி அவரையும் கூட நம்ம விட முடியாது. ஸோ அவரெல்லாம் ஆக்ஷனில் போயிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து 10 கோடிக்கு மேலே போயிடுவார்ன்ற எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச நம்ம T20 டோர்னமெண்ட்ஸ் நிறையா ஒவ்வொரு ஸ்டேட்டுமே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இன்னும் நிறையா பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம ஐபிஎல் ஆக்ஷனுக்காக. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம சிஎஸ்கேக்கு தலை தோனியை வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது தான் கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் பெருசாக போயிட்டுருக்கும். ஸோ மும்பைக்கு எந்த அளவு கன்ஃபியூஷன் இருக்கோ அதே அளவுக்கு தான் நமக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன் இருக்குன்றது தான் உண்மை. ஸோ தலை தோனி அவர் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தான் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா இது எதுவுமே வந்து நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் முடிவே கிடையாது, எல்லாமே வந்து தலை தோனியோட முடிவு தான். ஸோ அவரும் இதுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஃபங்க்ஷன் ஈவெண்ட்டில் அவரே தெளிவாக சொல்லிட்டாரு, இது நான் மட்டும் எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் மட்டும் எடுக்கிற முடிவு கிடையாது. ஸோ ஆக்ஷன் ரூல்ஸ் எல்லாம் வந்த பிறகு அதுக்கடுத்து எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அப்படி சொல்லும் போதே நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்கலாம், அதான்ப்பா அவர் தான் வயசாகிடுச்சுலப்பா, திருப்பி ஏன்ப்பா அவரை போட்டு கஷ்டப்படுத்துறீங்க, விட்டுருங்கப்பா, அவர் இல்லாமல் வின் பண்ணி காட்டுங்க. ஸோ தோனி இல்லாமல் சிஎஸ்கே வின்னே பண்ணாது நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ தோனி இல்லாமல் இந்த வருஷம் கப்படிச்சு காட்டுங்களேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஸோ சொல்லிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோனி அவர்கள் வந்து இருக்கும்போது ஒரு கப்பு வாங்கணும். ஸோ லாஸ்ட் இயர் வந்து மிஸ் ஆயிடுச்சு, அது உண்மை தான். ஸோ மேபி லாஸ்ட் இயர் நம்ம தோனி கப்பு வின் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து அந்த நேரமே வந்து அந்த டைமை அவர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாருன்னு தான் உண்மை. ஸோ எல்லா ஃபார்மேட்லேருந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாருன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. மேபி அது உண்மையாக கூட இருந்திருக்கலாம். ஸோ துரதிருஷ்டவசமாக நம்மளால் வந்து ப்ளே ஆஃப் கூட போக முடியாதுன்னு தான் உண்மை.
ஸோ இந்த வருஷம் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் யோசிப்பாங்க. அதே நேரம் அந்த சைடு மும்பை, ஸோ அவங்களும் வந்து டேபிள் வந்து பாட்டமில் இருந்தாங்க. ஸோ அதை யாரும் மறந்துட முடியாது. ஸோ அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த கன்ஃபியூஷன் வந்து இன்னும் ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். ஸோ அவங்க யாரை பும்ராவை ஃபஸ்ட்டு வைக்க போகிறாங்களா, இல்லாட்டி ஹர்திக் பாண்டியாவா, இல்லாட்டி இப்போ இருக்கிற கேப்டன் ஸ்கையா, இல்லை ரோஹித் சர்மா, இன்னும் நெக்கச்சக்கம் பேர் இருக்காங்க. ஸோ ஆர்டிஎம் கார்டில் வந்து இஷான் கிஷன் எடுப்பாங்களா, இல்லை திலக் வர்மாவை எடுப்பாங்களா, ஸோ எக்கச்சக்க கன்ஃபியூஷன் அங்கேயும் போயிட்டு தான் இருக்கும். சில அப்ராட் பிளேயர்ஸ் வேறு இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே அந்த கன்ஃபியூஷன் தான். ஸோ அதற்காக தான் இவ்வளோ நேரம் டிலே ஆகுதுன்னு நான் சொல்வேன். ஸோ இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் இல்லாட்டி செகண்ட் வீக் கண்டிப்பாக வந்துட்டுருக்காங்க. ஸோ அடுத்த மாதம் அக்டோபர் வேறு இருக்குது. ஸோ நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஸோ டிசம்பர் ஜனவரியில் தான் வந்து மெகா ஆக்ஷன் நடக்க போகுது. ஸோ அதுக்கு அதிகபட்சம் ஒரு மாதம் முன்னாடி கூட ஸோ இந்த ஆக்ஷன் ரூல்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க தான் எனக்கு தோணுது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி அமித்ஷா சொல்லியிருந்தாரப்பா, இந்த லாஸ்ட் மந்த்தே வந்து ஆகஸ்ட் மாதமே வந்து நான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன், இல்லாட்டி செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் மாதம் ஓகே தான். ஆனால் அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும்போது எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு தெரில. இப்போதைக்கு ஃபைனல் ஆன ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா 4+1. ஸோ அதில் வந்து 2 இந்தியன் பிளேயர், 2 அப்ராட் பிளேயர், இல்லாட்டி 3 இந்தியன் பிளேயர், ஒரு அப்ராட் பிளேயர் இருக்கலாம், ப்ளஸ் வந்து ஒரு ஆர்டிஎம். ஸோ இதில் வந்து அன்கேப்டு பிளேயர் வந்து எங்கே கொண்டு வர போகிறாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. அப்படி கொண்டு வந்தாலும் தோனி அவர்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதில் தெளிவாகவே நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியன் டீமை வந்து ரெப்ரசன்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும், ஸோ அவர் ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்குன்னு அவசியமே இல்லைன்ட்டாங்க. அப்படி பார்த்தா கண்டிப்பாக 5 வருஷம் எப்படியோ முடிஞ்சிருச்சு தான் நான் சொல்வேன். ஸோ அந்த ரூல்ஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஸோ அது காசி சாரே சொல்லியிருந்தாரு, நாங்கள்லாம் அதை கேட்கவே இல்லைப்பா, அவங்களாவே சொன்ன மாதிரி திடீர்னு சோஷியல் மீடியாவில் வந்துச்சு, திருப்பி இதை பற்றி எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க, அதுக்கடுத்து அவங்களே வந்து அதை எடுத்துட்டாங்க, ஸோ இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி தெளிவாகவே சொல்லிட்டாரு. ஸோ நம்ம சிஎஸ்கே சைடு வந்து அன்கேப்டுன்ற ஒரு விஷயத்த தோனிக்காக தான் கொண்டு வரோன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க கூட இல்லைன்னு இதன் மூலமாக எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இப்போ வந்து ரூல்ஸு கொண்டு வந்தாங்கன்னா நம்ம தோனி அவர்கள் அதில் வந்து அன்கேப்டு பிளேயர் கொண்டு வரலாமா, வர முடியுமா அப்படின்னா வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தோனி அவர்களே வந்து நான் அன்கேப்டு பிளேயராக இருந்துக்கிறேன், ஸோ நீங்கள் மற்ற பிளேயர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண பாருங்கன்னு தான் அவர் சொல்லுவார். இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம தலை தோனி அவர்கள் தான் வந்து ஸோ மெகா ஆக்ஷன் அப்போ நம்ம காசி சார் கூட டச்சில் இருப்பார், நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த வருஷம் ஸோ நம்ம கேப்டன் ருத்துராஜ்ன்ற போது இந்த மெகா ஆக்ஷனில் ஸோ அவரோட பார்ட்டிசிபேட் கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அவர் டேரெக்டாக போகிறாரா இல்லை தோனி மாதிரியே வந்து ஃபோனில் பேசுகிறாரா, அதெல்லாம் யோசிச்சு தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு வந்து டேரெக்டாக போக வாய்ப்பு இல்லை. ஸோ எந்த கேப்டனுமே டேரெக்டாக அங்கே போய் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஸோ டீம் கோச், ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் இங்கே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ருத்துராஜோட பங்களிப்பு இப்போ இருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அவர் நிறையா டெக்னிக் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். இல்லை தோனி அவர்கள் அண்ட் ருத்துராஜ் 2 பேரும் சேர்ந்து பண்ண போகிறாங்களா, எந்த ஐடியாவுமே இல்லைன்னு தான் உண்மை. இப்போதைக்கு எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயங்கள் ரிட்டென்ஷன் ரூல்ஸ், ஒரு டீமுக்கு எத்தனை பேர். ஸோ இப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் 4+1. 4+1னா தோனி அவர்களை ரிட்டர்ன் பண்ணுவாங்க மாட்டாங்களா, அதை மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோதோ அதை கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இது மூலமாக நான் நிறைய விஷயங்கள் வந்து அடுத்து கொடுக்குற வீடியோஸில் வந்து என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவும் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் போதுமானவர்கள் நம்புறேன். தொடர்ந்து வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. இத்தோட நான் இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன், அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடுபடுறது சண்முகம்.